அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவலில் நான் மட்டும் போல் உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிறேன். எங்கே நம்ம அப்படி போகிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஃபஸ்ட்டு அந்த ட்ராவலுக்கு போகிறப்போ ஓகே, பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, மழை டைமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கங்கே நம்ம நிப்பாட்ட முடியாது. ஓகே, நம்மளே வீட்டில் வந்து கார்ன் சிப்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே திருவாரூர் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அதில் வந்து சால்ட் ப்ளஸ் சில்லி பவுடர் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப காரம் போடல, ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே குட்டீஸு, ஸோ லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. முன்னாடி வந்து ஒத்த கையில் ஃபோன் ப்ளஸ் ஒரு கையில் ஏதாவது குக்கிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுப்பேன். இப்போ வந்து ஒரு க்ராசரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு புதுசாக ஸ்டாண்ட் ஒன்று அக்கா வாங்கியிருந்தாங்க. அதில் தூக்கி அழகாக ஃபோனை நான் வந்து வச்சுட்டு தான் இந்த கார்ன் சிப்ஸ் ஃப்ரை பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்தேன். கரெக்டாக கேப்சர் ஆகிருந்துச்சு. இதையே இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அதில் வச்சு தான் நான் எடுத்தது. கார்ன் சிப்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் கிளம்புனது வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே ஜும்மா முடிச்சுட்டு கிளம்புனோம். ஸோ நைட் டின்னரை வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து மதியானமே நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு வந்து கார்ன் சிப்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. சப்பாத்தி மாவுக்கு வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டாச்சு. நம்ம வந்து ஒரு லாங் டேஸ் வச்சு நம்ம இது வந்து சாப்பிட்றோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆனியன் போடாமல் செய்யலாம். ஜஸ்ட்டு 1 டேக்கு தானே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஆனியன்லாம் போட்டு தான் செஞ்சது. ப்ளஸ் தண்ணி அப்புறம் டம்ளர் இதெல்லாமே கட்டப்பையில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ஃபாரின் கிளம்புனா கூட அந்த கட்டப்பை இல்லாமல் போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே போகிற ஒரு ஊருக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கட்டப்பை இல்லாமல் போகிறது. ஸோ கட்டப்பையில் தான் வந்து அந்த எடுத்துகிட்டு போகிற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், தண்ணி, அதுக்கப்புறம் டின்னர் எல்லாமே செஞ்சு அந்த கட்டப்பையில் தான் வச்சாச்சு. ஜும்மா பயான் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் கடன்னு சப்பாத்தி போட்டு வளர்த்து அப்புறம் அக்கா வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஜும்மா முடிச்சுட்டு நாங்களும் மதியானம் லன்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா சென்னை தான் போகிறோம். டேடி வந்து நோம்பில் போயிருந்தாங்க. அப்புறம் பெருநாளைக்கெலாம் இங்கே வரதாக தான் பிளானில் போயிருந்தாங்க. அப்புறம் இடையில தான் கொஞ்சம் இந்த அதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததுனால வர முடியல. எப்போதுமே ட்ரிச்சி தான் டேடி போகிறது வந்து இறங்குறது எல்லாமே ட்ரிச்சி தான். இந்த டைம் டிக்கெட் கிடைக்கல, ஸோ சென்னை போட்டு வந்துட்டாங்க. சென்னை அப்படின்னாலே மோஸ்ட்லி ஹாட்டு தான். பட் இந்த டைம் தான் ரொம்பவே கூலிங்கான கிளைமேட்டில் ரொம்பவே கூலாக போயிட்டு கூலாக வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து அணக்கரை பாலம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அணக்கரை போகிறப்ப கொஞ்சம் டைம் இருந்தால் நிப்பாட்டு, இந்த மாதிரி முதல்லலாம் அங்கே கிடைக்கும்ல அந்த இதில், அது வந்து பிள்ளைங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அணக்கரை பாலமா, நம்ம போகிறது தான் அணக்கரை, அந்த இருக்கு அணக்கரை பாலம்னு என் தம்பி காட்டுறான். பயங்கர ஷாக்கு. என்னடா எப்போ இந்த இது கட்டினா, நம்ம அந்த சைடு போயிட்டு இருந்தப்பெல்லாம் இது கட்டிட்டு தானே இருந்தாங்க, இதெல்லாம் கட்டி எப்போயோ ஓப்பன் பண்ணியாச்சு, அதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ரோடு பார்க்கவே மாஷா அல்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சல்லு ரோடு மாதிரி சல்லுன்னு இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஒரு 5:30 மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, டீ குடிக்க எங்கேயாச்சும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க நிப்பாட்டுற இடத்துலேயே பசங்க ஸ்நாக்ஸு காஃபி எல்லாமே. நான் வந்து பிளாக் டீ, பசங்க எல்லாமே கேக்கு அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. நான் வந்து நிலக்கடலை வாங்கிக்கிட்டேன். இது வந்து வடலூர். மோஸ்ட்லி நான் வடலூர்லாம் சென்னை போகிறப்ப பார்த்ததே இல்லை, ஏன்னா நைட் டைம் ஆகிடும், தூங்கிட்டு இருப்பேன், எனக்கிட்ட இருட்டில் ஒன்றும் தெரியாது. சும்மா அப்படி இந்த அளவுக்கு ரஷ்ஷாக பார்த்தது கிடையாது. பார்த்துருப்பேன் மேபி, இந்த மாதிரி ரஷ்ஷாலாம் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் நெய்வேலி வந்து பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் அங்கே வந்து கஜன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும் எந்த டைமாக இருந்தாலுமே. ஸோ நெய்வேலி வந்து நல்லாவே பார்த்துருக்கேன். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து தொப்பூர் போனப்போ ட்ரெயின் நெய்வேலி சைட் போச்சு. பயங்கரமாக நான் வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து அந்த நிலக்கரி, அந்த சுரங்கம், இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் நல்லாவே காட்டினாங்க. அதெல்லாம் நான் சூப்பராக வீடியோ எடுத்திருந்தேன். அதெல்லாம் கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.
நியர் அபவுட் சென்னை நெருங்கிட்டோம். எப்படின்னாக்கா அந்த ட்ரெயின் போச்சு பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் செம்ம கூசி, மாமி ட்ரெயின் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஏர்போர்ட் நெருங்கியாச்சு. ஏர்போர்ட் வந்துட்டோம். வெல்கம் டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிட்டத்தட்ட சென்னை ஏர்போர்ட் போய் நான் வந்து 10 வருஷம் ஆச்சு. 2016 என் அண்ணனுக்கு கத்தாருக்கு சென்ட் ஆஃப் பண்ண போனது. இப்போது எங்கள் டேடியை குவைத்லேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு 2026 போயிருக்கேன். இங்கே போயிட்டு மேலே போகிறதா கீழே போகிறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் என் தம்பிக்கு. கரெக்டாக அங்கே நின்றுட்டு கேட்குறாப்புல, மேலே போவா கீழே போவா, எங்கேயாச்சும் போப்பா, எங்கேயாச்சும் போய் நிற்கிற மாதிரி பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மேலே போனால் தான் வந்து ஃப்ளைட்டை கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு காமிக்கலாம், நம்ம திரும்ப லிஃப்ட்டில் வந்து கீழே வந்து அத்தை வளைச்சிட்டு திரும்ப மேலே போய்க்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ எங்கே போறியோ போ அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாப்புல. அது என்னென்னா செமையாக இருக்குது. இதே ஒரு என்ஜாயாக இருந்துச்சு எங்களுக்கு. அழகாக செல்லுன்னு 2 3 4ன்னு 5th ஃப்ளோருக்கு போயாச்சு. பார்க் பண்ணிவிட்டு அங்கே நின்று பார்த்தோம், அந்த அளவுக்கு ஃப்ளைட்லாம் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலான்னு திரும்ப 6th ஃப்ளோருக்கு போய் அங்கே வந்து காரை போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அங்கே 2 பிள்ளைங்களுக்கெலாம் வந்து வேடிக்கை காமிச்சோம். இந்த மாதிரி சல்லுன்னு போகிறதே வந்து பிள்ளைங்க வந்து அவ்வளோ சவுண்டு, மாமி இது வந்து ரைட்டில் போகிற மாதிரி இருக்குது, அத்தா ரைட்டில் போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே சவுண்டு. அப்புறம் அங்கே போய் நின்றுட்டு பிள்ளைங்கள்லாம் ஹைட்டு, சின்ன பிள்ளைங்கள்லாம் ஹைட் ஏட்டலை, ஸோ தூக்கி அங்கே ஃப்ளைட்டு நிற்கிறதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அங்கே ஃப்ளைட்லாம் போச்சு வந்துச்சு. அதெல்லாம் பார்த்து பசங்க செம்ம என்ஜாய். அதுக்கப்புறம் எங்கள் டேடியுமே வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்துருச்சு. சரி ஓகே வாங்க நம்ம கீழே போய் அப்பாவை போய் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்குலாம் நல்ல ஃபெசிலிட்டி, லிஃப்ட் வசதிலாம் வச்சுருக்காங்க. ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் டேடியை போய் பார்க்குறதுக்காக அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு நின்றோம். இப்போ வந்து யாராவது வராங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ண போகிறப்ப இருக்கிற சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், அதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு ஹாப்பினஸ். டேடியை பார்த்து ஒரு 2.5 months மாதிரி ஆச்சு. ஸோ டேடி வராங்கங்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு நின்றோம். இதே வந்து யாராவது நம்ம வந்து அனுப்பி வைக்க போகிறப்ப அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸாக அப்படியே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் அது. அப்புறம் ஒரு வழியாக டேடி வந்துட்டாங்க. டேடியை போய் எல்லோரும் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாங்க லிஃப்ட்டுக்கு போயிட்டு நம்ம காருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக டேடி வந்துட்டாங்க. ஊருக்கும் நல்லபடியாக வந்தாச்சு. இப்போ எப்படி யாருக்குமே எந்த டயர்டுமே இல்லாமல் ஒரு 8 hours ட்ராவல் பண்ணி நம்ம திரும்ப 8 hours வர்றதை நான் 8 minutes உங்களை சென்னை ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டேன்னா. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.